எபிசோட் 119. நாணயத்தின் இரு பக்கங்கள். விஜயநகர அரசின் அரண்மனையில் அந்த நாள் ஒரு சிறப்பு நாள். அரசவையில் ஒரு முக்கியமான விவாதம் நடைபெற்று கொண்டிருந்தது. அரசின் உயரிய அமைச்சர்களும் தர்பாரில் இருந்த சிறப்பு விருந்தினர்களும் கவனத்துடன் அமர்ந்திருந்தனர். ராஜா கிருஷ்ணதேவராயர் முன் இருக்கையில் அமர்ந்து அரசவையின் வழக்கமான விவாதங்களை கேட்டுக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் 2 பணக்கார வணிகர்கள் அரசன் முன் வந்து நின்றனர். அவர்களில் ஒருவரான குப்பண்ணன் சொன்னான், மகாராஜா, எங்கள் இடையே ஒரு பெரிய சர்ச்சை எழுந்துள்ளது. அதை தீர்ப்பதற்காகவே உங்கள் முன்னிலையில் வந்துள்ளோம். ராஜா அவர்கள் தன் சிம்மாசனத்தில் நேராக அமர்ந்து வணிகர்களை நோக்கினார். என்ன சர்ச்சை? மற்றொரு வணிகர் முரளிதரன் பேசத் தொடங்கினான். அரசே, நாங்கள் இருவரும் ஒரு பெரிய வர்த்தக ஒப்பந்தத்தில் இணைந்தோம். ஆனால் ஒப்பந்தத்தின் சில விவரங்கள் தொடர்பாக முரண்பாடுகள் உள்ளன. நான் கூறுவது சரி என நம்புகிறேன். ஆனால் குப்பண்ணன் தன் கருத்து தான் சரி என வாதிக்கிறான். அது என்ன விவரம் என்று ராஜா கேட்டார். அதற்கு முரளிதரன் கூறினான், என் கருத்துப்படி தொழில் என்பது முழுக்க கணக்கு, லாப நஷ்டம் ஆகியவற்றில் மட்டும் அடிப்படையாக இருக்க வேண்டும். அதனால் எந்த ஒரு நற்பணியும் செய்ய தேவையில்லை. ஆனால் குப்பண்ணன் அதற்கு எதிராக தொழிலில் நேர்மையும் நற்குணங்களும் முக்கியம் என்று கூறுகிறான். ராஜா சிந்தனையில் மூழ்கினார். இந்த விவாதத்துக்கு தீர்வு காண யாராவது உதவ முடியுமா? அந்த நேரத்தில் தெனாலி ராமன் சிரித்துக் கொண்டு எழுந்தார். அரசே, இந்த விவாதத்திற்கு தீர்வு காண நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் முதலில் ஒரு விளக்கம் தேவை. விளக்கம் என்றால், ஒரு நாணயத்தை எளிதாக காண்பிக்க முடியுமா? அரசன் உடனே தனது நாணயப் பையில் இருந்து ஒரு பொன் நாணயத்தை எடுத்துக் கொடுத்தார். இந்த நாணயத்திற்கு பெண்ணென்ன அம்சங்கள் உள்ளன என தெனாலி கேட்டார். ஒரு பக்கம் அரசரின் உருவம், மற்றொரு பக்கம் அரசு முத்திரை என்று ஒருவர் பதிலளித்தார். சரியாக பார்த்தீர்கள். ஆனால் இதன் மூலம் நான் சொல்வது என்னவென்றால், இந்த நாணயம் போலவே தொழிலுக்கும் 2 பக்கங்கள் உள்ளன. லாபம் முக்கியம் என்றாலும் நற்பணி மற்றும் நேர்மையும் அதற்கேற்ப முக்கியம். ஒரே ஒரு பக்கத்தை காண்பிக்க முடியாது. நாணயம் முழுமையாக இருக்க வேண்டுமானால் 2 பக்கங்களும் ஒரே நேரத்தில் இருப்பது அவசியம். அரசன் உடனே இருவரும் சமமாகவே பேசுகிறார்கள் என்று புரிந்து கொண்டார். நல்ல உவமை, தெனாலி. அரசன் தெனாலியின் புத்திசாலித்தனத்தைக் கண்டு மகிழ்ந்தார். தொழிலில் லாபம் மட்டும் போதாது, நேர்மையும் தேவையான ஒன்று என்பதை தெனாலி மிக அழகாக விளக்கியுள்ளார். இதன் மூலம் உங்கள் விவாதம் முடிவுக்கு வந்ததாக கொள்ளலாம். முரளிதரனும் குப்பண்ணனும் ஒருவரையொருவர் பார்த்து அனுசரித்து அரசனை வணங்கி விட்டு வெளியேறினர். அரசன் தெனாலியின் சாமர்த்தியத்தை பாராட்டினார். அரண்மனை முழுவதும் தெனாலியின் நகைச்சுவை நிறைந்த புத்திசாலித்தனம் பறந்தது.